ஹாய் ஹலோ வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2023 பாலிட்டி கொஷின் பேப்பரோட பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், லோக் ஆயுக்தா அமைப்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1971 தான் வந்துட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். 1970 பார்த்தீங்கன்னா ஒரிசால வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க லோக் ஆயுக்தா அமைப்பு. ஆனால் நடைமுறைக்கு வந்தது 1971 மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2018 தான் கொண்டு வந்திருக்காங்க லோக் ஆயுக்தா அமைப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. இதில் 1948 டிசம்பர் 10 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1948 டிசம்பர் 10ங்கிறது வந்துட்டு உலகளாவிய மனித உரிமைகள் ஐநா சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு தான் 1948 டிசம்பர் 10. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட வருடம்னு பார்த்தீங்கன்னா 1993. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமய சார்பின்மை என்னும் சொல் டேஸ் மொழியிலிருந்து வந்தது அப்படின்னா சமய சார்பின்மை அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு லத்தீன் மொழியிலிருந்து வந்த வார்த்தை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணவற்றுள் எது எவை சமூக நீதியை வரையறுக்கும் பொழுது சேர்த்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னா சம உரிமை, சம வாய்ப்பு, சமமாக நடத்துதல். சம உரிமை, சம வாய்ப்பு, சமமாக நடத்துதல், இந்த மூணுமே சமூக நீதியை வரையறுக்கும் பொழுது சேர்த்துக்கொள்ளப்படுகிறது. செல்வத்தினை அனைவருக்கும் சமமாக பகிர்தல் வந்து சமூக நீதியை வரையறுக்கும் போது சேர்த்துக்கொள்ளப்பட மாட்டாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுல சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ஹெச்ஆர்சி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தேசிய மனித உரிமைகள் ஆணையம். அடுத்ததான் எஸ்ஹெச்ஆர்சி சட்டப்படியான மனித உரிமைகள் ஆணையம். என்சிடபிள்யூ தேசிய பெண்கள் மன்றம். ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டம். ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இதில் வந்துட்டு 1 and 4 மட்டும் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு ஆர்டிகல் 324. எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 324 329 வரைக்கும் வரும். பகுதி 15 வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்ததாக ஒரு மேட்ச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்காணும் சரத்துக்களை அவற்றோட அரசியலமைப்பு கோட்பாட்டோட பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் நம்பர் 13 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா இடைமறிப்பு மற்றும் பிரிபடும் தன்மை கோட்பாடு. ஆர்டிகல் நம்பர் 31 எது சொல்லுதுன்னா சொத்தெடுப்புரிமை கோட்பாடை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் நம்பர் 245 ஆட்சி பரப்பிணைவு கோட்பாடு. சட்டப்பிரிவு 246 உட்கரு மற்றும் அடிப்படை பொருள் கூறு கோட்பாடு. ஆப்ஷன் 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுக்களை கருதவும் தவறான கூற்றுக்களை கண்டறிக. குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம். அவர் பாராளுமன்ற 2 அவைகளிலும் அமரலாம், விவாதத்தில் பங்கெடுக்கலாம். பாராளுமன்றம் இயற்றும் சட்டங்கள் போல முயற்சி மற்றும் வீச்சில் குடியரசுத் தலைவரும் அவசர சட்டங்கள் இயற்ற முடியாது. பாராளுமன்றத்தின் 2 அவைகளும் அமர்வில் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்ற முடியாது. இதுல வந்து ஆப்ஷன் பி அண்ட் சி தான் தவறானது. ஏ அண்ட் டி வந்து கரெக்ட். பி அண்ட் சி தான் தவறானது. குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம். பாராளுமன்றத்தின் 2 அவைகளும் அமர்வில் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்ற முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் பின்வரும் கூற்றுக்கள்ல எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நிதி விவகாரங்கள் தவிர அனைத்து துறைகளிலும் சம அதிகாரம் மற்றும் சம அந்தஸ்து உரிமை அனுபவிக்கின்றன. ராஜ்யசபாவில் பண மசோதா வந்து அறிமுகப்படுத்த முடியாது. ராஜ்யசபால வருடாந்திர நிதிநிலை அறிக்கையை விவாதிக்கலாம், ஆனால் மானிய கோரிக்கைகள் வாக்களிக்கும் அதிகாரம் இல்லை. இதுல வந்துட்டு ஆப்ஷன் 2 and 3 மட்டும் சரியானது. ராஜ்யசபால வந்துட்டு பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது. ராஜ்யசபால வருடாந்திர நிதிநிலை அறிக்கையை விவாதிக்கலாம், ஆனால் மானிய கோரிக்கைகள் வாக்களிக்கும் அதிகாரம் இல்லை.
நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மேட்ச், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சர்வதேச மாநாடு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் வந்து எப்ப நடந்தது அப்படின்னா 1989. குழந்தைகள் உரிமைகள் மீதான மாநாடு 1986. பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான பாகுபாடுகளை ஒழிக்கும் மாநாடு எப்ப நடைபெற்றதுன்னா 1979. சித்திரவதை, கொடுமை, மனித தன்மையற்று நடத்தல் ஆகியவற்றுக்கு எதிரான மாநாடு 1984. ஆப்ஷன் 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கூற்று காரணம். இந்தியாவில் மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு தகவல் அறியும் உரிமை அவசியம். பொது நிர்வாகத்தில் ஊழல் செய்வதற்கான சாத்தியங்களை வந்து இது வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ மற்றும் ஆர் சரியானது. ஏவுக்கு வந்து ஆர் வந்து சரியான விளக்கம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு தகவல் அறியும் உரிமை அவசியம். பொது நிர்வாகத்தில் ஊழல் செய்வதற்கான சாத்தியங்களை குறைக்குது. ஓகே, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டம். பல்வேறு கருத்துடைய குழுக்கள் கூடி கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டிய இடமே இந்திய அரசியலமைப்பு சபை. கூற்று காரணம். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அத்துடன் கூற்றுக்கு காரணம் வந்து சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே காணப்படும் எச்சட்ட பிரிவு மாநிலத்தின் ஆளுநருக்கு வழிகாட்ட அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை குழு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்ற ஆர்டிகிள் எதுனா ஆர்டிகிள் நம்பர் 163. இதுதான் வந்துட்டு மாநிலத்தோட ஆளுநருக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு அமைச்சரவை குழு தேவைப்படுது, முதலமைச்சர் தலைமையிலான ஒரு அமைச்சரவை குழு தேவைப்படுதுன்னு சொல்ற ஆர்டிகிள் 163. நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறாக பொருத்தப்பட்டுள்ள இணை. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005, தகவல் பெறும் சுதந்திரம் 2002, அலுவலக ரகசிய சட்டம் 1920. இது மட்டும்தான் தவறானது, மீதி ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1946ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு டேஸ் என்பவர் தலைமையேற்றார் அப்படின்னா ஃபெத்திக் லாரன்ஸ். ஸ்டாபோர்டு கிரிப்ஸ் அப்படிங்கிறவர் கிரிப்ஸ் தூதுக்குழுல இருந்தவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சில கேசஸும் அது வந்து அதுக்கான பொருளும் வந்து கொடுத்துருக்காங்க. அருணா ராய் வெர்சஸ் இந்திய ஒன்றியம், பள்ளிகளுக்கான தேசிய கல்வி புலம் செல்லத்தக்கதா அப்படிங்கிற வழக்கு. அருணா ராய் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக எது சம்பந்தமா கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா பள்ளிகளுக்கான தேசிய கல்வி புலம் செல்லத்தக்கதா அப்படிங்கிறதுக்கான ஒரு வழக்கு. ஆப்ஷன் 3. அடுத்ததா இந்திய அரசு விசஸ் ஜார்ஜ் பிலிப். இது எதுக்கான கேஸ்னா பணியிலிருந்து கட்டாய ஓய்வு பெறுவதற்கான வழக்கு. இந்திய அரசு விசஸ் ஜார்ஜ் பிலிப். MC மேத்தா விசஸ் இந்திய ஒன்றியம். இது எதுக்கான கேஸ்னா சுற்றுச்சூழல் கல்வி கட்டாயமாக அறிவிப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், AIMS மாணவர் சங்கம் விசஸ் AIMS. இது வந்து எதுக்கான கேஸ்னா நிறுவன இடஒதுக்கீடு இல்லை என அறிவிப்பு. ஆப்ஷன் 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த சட்டம் சதியை தடை செய்ததோடு அது சட்டவிரோதமானது என்று கூறியது? 1829ஆம் ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி வெளியிடப்பட்ட ஒழுங்குபடுத்தும் சட்டம் 17. டிசம்பர் 4. இது வந்துட்டு வில்லியம் பெண்டிங் ஆளுநராக இருக்கும்போது ராஜாராம் மோகன் ராயும் வில்லியம் பெண்டிங் பிரபு சேர்ந்து இந்த சதியை ஒழிக்கிறதுக்காக இந்த சட்டத்தை ஏற்றிருப்பாங்க. 1829 டிசம்பர் 4 ஒழுங்குபடுத்தும் சட்டம் நம்பர் 17. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூட்டு பொறுப்புடைமை பற்றிய கீழ்வரும் கூற்றுக்களை கருதுக, அவற்றிலிருந்து சரியான விருப்ப விடையை தேர்வு செய்க. பாராளுமன்ற குடியாட்சியின் கூட்டு பொறுப்பானது எந்த ஒரு தனி மனிதனையும் பொறுப்பாக்காது, அமைச்சரவையில் உள்ள அனைவரையும் பொறுப்பாக்குகிறது. பாராளுமன்ற குடியாட்சியோட கூட்டு பொறுப்பானது எந்த ஒரு தனி மனிதனையும் பொறுப்பாக்காது, அமைச்சரவையில் உள்ள அனைவரையும் பொறுப்பாக்குகிறது.
கூட்டு பொறுப்பு அப்படிங்கிறதே வந்துட்டு அமைச்சரிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து கூற்று கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். கூற்று காரணத்தை விளக்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கேஸும் அதோட பொருளும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பந்துகா முக்தி மோர்ச்சா வெர்சஸ் இந்திய ஒன்றியம். இது எதுக்கான கேஸ்னா ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் வாழ்முறையுடன் இணைக்கப்பட்டது. சங்கம் வெர்சஸ் இந்திய ஒன்றியம். இது எதுக்கான கேஸ்னா வழக்கை விரைந்து நடத்துவதில் சிவில் வழக்கிற்கும் வழக்கை விரைந்து நடக்கிறது. கிரிமினல் கேஸ் மட்டும்தான் சீக்கிரமா நடத்தணும், சிவில் கேஸ் ரொம்ப வருஷத்துக்கு நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத மாற்றணும். வழக்கை விரைந்து நடத்துவதில் சிவில் வழக்கிற்கும் பொருந்தும். இதான் வந்துட்டு சேலம் வழக்கறிஞர்கள் சங்கம் வெர்சஸ் இந்திய அரசு. நெக்ஸ்ட் எம்சி மேத்தா வெர்சஸ் இந்திய ஒன்றியம். இது எதுக்கான கேஸ்னா சுற்றுச்சூழல் வழிகாட்டுதல் உத்தரவு வழங்கப்பட்டது. அடுத்தது திருமதி பூனம் ஸ்மித் தன்வார். இது எதுக்கான கேஸ்னா சட்ட உறுப்பு 32 மற்றும் சட்ட உறுப்பு 226க்கும் இடையில இருக்க வேறுபட்ட விளக்கறத பத்தின கேஸ். ஆப்ஷன் 4321. நெக்ஸ்ட் கொஸ்டின், பஞ்சாயத்து ராஜ்ல வர குழுக்களும் அதோட உருவாக்கப்பட்ட ஆண்டையும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பல்வந்த்ராய் மேத்தா குழு 3 அடுக்கு முறை வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தப்பட்ட குழு 1957. அடுத்தது அசோக் மேத்தா குழு 2 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு பத்தி சொல்லியிருப்பாங்க 1977. எல்எம் சிங்வி குழு 1986. ஜிவிகே ராவ் குழு 1985. மக்களவை பற்றி கீழ்வருவனவற்றுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. மக்களவை பொதுவாக இந்திய பாராளுமன்றத்தின் கீழவை என அழைக்கப்படுகிறது. மக்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 44ஆம் சட்ட திருத்தத்தால் மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை 545ஆக உயர்ந்தது. இது மட்டும்தான் தவறானது, மீது ரெண்டும் சரி. 1 and 2 வந்து சரியான ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்வருவனவற்றுள் எது கேபினெட் குறித்து உண்மையானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சட்டமன்றத்துக்கு நிர்வாகிகளின் பொறுப்பினை கேபினெட் அமைப்பு வலியுறுத்துகிறது. கேபினெட் என்பது பிரதம மந்திரி மற்றும் முக்கியமான துறைகளை கொண்ட மூத்த அமைச்சர்களை கொண்டதாகும். பிரதம மந்திரி கேபினெட்டின் தலைவர் ஆவார். எல்லாமே கரெக்டு தான். இப்போ சட்டமன்றத்துக்கு நிர்வாகியின் பொறுப்பினை கேபினெட் அமைப்பு வலியுறுத்துகிறது. கேபினெட் என்பது பிரதம மந்திரி மற்றும் முக்கியமான துறைகளை கொண்ட மூத்த அமைச்சர்களை கொண்டது. பிரதம மந்திரி தான் அந்த கேபினெட்டோட தலைவர். மூன்றுமே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அசோக் மேத்தா குழு சமூக தணிக்கை, பல்வந்த்ராய் மேத்தா குழு 3 அடுக்கு பஞ்சாயத்து நிறுவனங்கள், எல்எம் சிங்வி குழு மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருக்க வேண்டும்னு பரிந்துரை செஞ்சதான்னு கேட்டா இல்ல. ஜிவிகே ராவ் குழு வந்துட்டு மாவட்ட மேம்பாடு ஆணையர் என்ற பதவியை நீக்குதல். இது ரெண்டுமே தவறான ஆப்ஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் 1 and 2 வந்து சரியானது. ஒன் அண்ட் 2 மட்டும்தான் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 3 and 4 தான். தவறானது கேட்டிருக்காங்க 3 and 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாக்களிக்கும் வயதை 21 வயதிலிருந்து 18 வயதா குறைச்ச அரசியலமைப்பு திருத்த சட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 61வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1989. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய ஊக்க மருந்து NADA எதிர்ப்பு நிறுவனம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2009. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோவா தன்னோட 60வது விடுதலை நாளை எப்போ கொண்டாடுச்சுன்னா டிசம்பர் 2020. பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எது காரணம் அல்ல? சமத்துவத்திற்கான உரிமை, மாண்பிற்கான உரிமை, வாழ்வாதாரத்திற்கான உரிமை, இதெல்லாம் காரணம். சுதந்திரத்துக்கான உரிமை மட்டும் காரணம் அல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின், 6 to 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டம் அறிவிக்குது அப்படின்னா ஆர்டிகல் நம்பர் 21A. எந்த சரத்து மாநிலம் தனியாக மலைவாழ் ஜாதியினருக்காக அமைச்சரை நியமிக்க வழிவகை செய்கிறது? ஒரு மாநிலம் வந்து
மலைவாழ் ஜாதியினருக்காக ஒரு அமைச்சரையே நியமிக்க வழிவகை செய்யும் சரத்து வந்து 164ல 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியல் சட்டத்தின் 30ஆம் பிரிவு சிறுபான்மையினர் தங்கள் விருப்பம் போல் கல்வி நிறுவனங்கள் தொடங்கிக்கலாம். கல்வி நிறுவனங்கள் தொடங்குவதற்கான உரிமையை வந்து உறுதி செய்கிற ஆர்டிக்கல் நம்பர் வந்து ஆர்டிக்கல் 30. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு மாநிலமாக உருவாகும் போது இருந்த மாவட்டங்கள் மொத்தம் எத்தனைனா 13. தற்போது இருக்கிற மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா 38. கடைசியா வந்து மயிலாடுதுறை மாவட்டமா உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கருத்தியல்களை கருத்தில் கொண்டு அரசியல் கட்சிகளை பற்றிய சரியானவற்றை கண்டறிய சொல்லியிருக்காங்க. அரசியல் கட்சிகள் வாக்காளர்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துது. இருகட்சி மற்றும் பல கட்சி அமைப்பு முறை ஜனநாயகத்தின் பாதுகாப்பிற்கு அவசியம். அமைச்சரவைக்கும் சட்டப்பேரவைக்கும் சுமூகமான ஒத்துழைப்பை அரசியல் கட்சிகள் உருவாக்குகிறது. எல்லாமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மத சமத்துவம் பிரிவு டேஸில் வழங்கப்படுகிறது. பிரிவு 15ல தான் வந்துட்டு மத சமத்துவம் வந்து வழங்கப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பினை உருவாக்குனது எதுனா மகாராஷ்டிரா. ஆனால் அதுக்கு முன்னாடியே 1971ல் மகாராஷ்டிரா உருவாக்கியிருக்கோம். 1970லே வந்துட்டு ஒரிசா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நடைமுறைப்படுத்தினது வந்து மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்டம் இயற்றும் அதிகார ஒப்படைப்பு என்பது இதன் ஆட்சி பரப்பிற்கு உட்பட்டதாகும். நிர்வாக சட்டம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்வருவனவற்றில் எது ஒன்றிய அரசோட பட்டியலில் இடம்பெறலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொது மற்றும் தனியார் துறை நிறுவன வரி, பணம் மற்றும் நாணயம், பொதுக்கடன். மூலதன வரி மட்டும் ஒன்றிய அரசின் பட்டியலில் வந்து இடம்பெறலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. டிடிஏ டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, பிஆர்ஐ பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் பஞ்சாயத்து ராஜ் கருவிகள், இது ரெண்டும் தவறானது. சிடிபி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சமூக மேம்பாடு திட்டம், என்இஎஸ் நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ், இது மட்டும்தான் சரியானது. இது ரெண்டும் சரியானது, இது ரெண்டும் தவறானது. தவறான இணை கேட்டிருக்காங்க. 1 and 2 தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழையான கூற்றினை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் இல்லை, அரசின் தலைவர். குடியரசுத் தலைவர் வந்து அரசாங்கத்தின் தலைவர் இல்லை, அரசாங்கத்தின் தலைவர் வந்து பிரதமர். பிரதமரே உண்மையான செயலாட்சியாளர். விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை பிரதமர் தேர்தலுடன் தொடர்புடையது. தவறு. நேரடி தேர்தல் முறை தான் பிரதமர் தேர்தலோட தொடர்புடையது. ஒன்றியத்தின் செயலாட்சி அதிகாரம் குடியரசுத் தலைவருடையது. எண்ணம் அது பேரளவிலானது. இது வந்து சரியானது. 2 and 4 சரியானது. தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா 1 and 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்வருவனவற்றில் எது வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு அல்ல? வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் கொடுத்துருக்காங்க. அது எது வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு வராதுன்னு கேட்டிருக்காங்க. பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருக்கும் சம வேலைக்கு சமமான ஊதியம் வழங்கல், பணியிட வசதிகளை மேம்படுத்துதல், அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதி மற்றும் பழங்குடியினர் நிலைமையை உயர்த்துதல், தீண்டாமை ஒழிப்பு மட்டும் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாட்டில் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியுரிமை பெறும் வழிகள். எந்தெந்த முறைகளில் நம்ம குடியுரிமை பெற முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிறப்பின் மூலமாகவும், மரபு வழி மூலமாகவும், பதிவு முறை மூலமாகவும், இயற்கை மயமாக்கல் மூலமாகவும் குடியுரிமை பெற முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பட்டியல் 1 வந்து 2ஓட பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பட்டியல் 1ல் வந்துட்டு ஆர்டிக்கல் நம்பர் 110. ஆர்டிக்கல் நம்பர் 110 எதை பற்றி குறிப்பிடுதுன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பண மசோதா. அடுத்து ஆர்டிக்கல் நம்பர் 312 எதை சொல்லுதுன்னா அகில இந்திய பணிகள் படுறதை பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் நம்பர் 280 வந்து நிதி ஆணையம். ஆர்டிக்கல் நம்பர் 14 வந்துட்டு சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆப்ஷன் 3142. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசோட வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது. அரசோட வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து நீதிமன்றம் மூலமா செயல்படுத்த முடியாது அப்படின்ட்டு சொல்லப்படுற அரசியலமைப்பு சரத்து வந்து ஆர்டிக்கல் நம்பர் 37. நெக்ஸ்ட் கொஸ்டின், அவசர நிலையில் மக்களின் அடிப்படை உரிமைகள் தானாக நின்றுடும்.
அவசர நிலை பிரகடனத்தின் போது மக்களோட அடிப்படை உரிமைகள் வந்து தானாக நின்றும். ஆனா ஆர்டிகல் 20 மற்றும் 21 மட்டும் நிறுத்தப்பட மாட்டாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று காரணம். அரசியல் நிர்ணய சபை மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறார்கள். மாநில சட்டமன்றத்தின் ஒவ்வொரு சமுதாயமும் தன் உறுப்பினர்களை ஒற்றை மாற்றத்தக்க விகிதாச்சார வாக்கு முறையில் தேர்வு செய்கிறார்கள். ரெண்டுமே சரிதான். அரசியல் சாசன நிர்ணய சபையை வந்துட்டு மாநில சட்டமன்றத்தோட உறுப்பினர்கள் வந்து மறைமுகமா தேர்ந்தெடுக்கிறாங்க. மாநில சட்டமன்றத்தின் ஒவ்வொரு சமுதாயமும் தன் உறுப்பினர்களை ஒற்றை மாற்றத்தக்க விகிதாச்சார முறையில தேர்வு செய்கிறாங்க. கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். குழந்தை தொழிலாளர் தேசிய கொள்கை இந்திய அரசாங்கத்தால் எப்போ நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 1987. குழந்தை தொழிலாளர் தேசிய கொள்கை வந்து ஆகஸ்ட் 1987 வந்து இந்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். முதல் மாநில நிதி ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1994. முதல் மாநில நிதி ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1994. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த உட்பிரிவின் கீழ் மத்திய மாநில அரசுகள் நிதி பகிர்வு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வந்துட்டு எந்த உட்பிரிவின் கீழ் மத்திய மாநில அரசுகளோட நிதி பகிர்வு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆர்டிகல் நம்பர் 264 293. இதுலதான் வந்துட்டு மத்திய மாநில அரசுகளோட நிதி பகிர்வு அதிகாரங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். நிதி ஆயோக் ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூட்டுறவு கூட்டாட்சி முறையை ஊக்குவிக்கிறதுக்காகவும் மக்கள் தொகையினை கட்டுப்படுத்துறதுக்காகவும். ஆப்ஷன் 1 and 4 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரதம மந்திரி அலுவலகத்தை பற்றிய பின்வரும் சொற்றொடர்களை எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. பிரதம மந்திரியின் அனைத்து பொறுப்புகளையும் செய்வதற்கு உதவி பண்றதுதான் இந்த பிரதமர் அலுவலகம். குடியரசுத் தலைவர், ஆளுநர் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகளோட தொடர்பினை பராமரித்தல். இதெல்லாமே வந்துட்டு பிரதமர் அலுவலகத்தோட பணி. அமைச்சகங்களிடையே இருக்கிற சிக்கல்களை தீர்த்து வைத்தல். இது வந்து பிரதம அமைச்சகத்தோட பணி இல்லை. பிரதம அமைச்சரின் அனைத்து பொறுப்புகளையும் உதவி செய்வதற்காகவும் குடியரசுத் தலைவர், ஆளுநர் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகளோட தொடர்புகளை பராமரிக்கிறதுக்காகவும் தான் பிரதம மந்திரியோட அலுவலகம் வந்து செயல்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பல்வந்த்ராய் மேத்தா குழுவை பற்றிய சரியான சொற்றொடர்களை பின்வருவனவற்றில் எவை சரியானவை? 3 அடுக்கு பஞ்சாயத்து முறைமையை வந்து ஏற்படுத்துச்சு. கிராம பஞ்சாயத்துகள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் உருவாக்கப்படுதல். ஜில்லா பரிஷத்தின் தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்க மாட்டார். பஞ்சாயத்து ராஜ் பல்வந்த்ராய் மேத்தா குழுவில் சொல்லியிருக்க மாட்டாங்க. 3 அடுக்கு பஞ்சாயத்து முறைமையை பற்றி சொல்லியிருப்பாங்க. கிராம பஞ்சாயத்துகள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் உருவாக்கப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆப்ஷன் 1 and 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கூற்று காரணம். ஊழல் உயர்மட்ட அரசியல் மற்றும் நிர்வாக நிலைகளில் வெளிப்படுகிறது. ஊழல் உயர்மட்ட நிலைகளில் உள்ளதால் இதனை ஒழித்தல் என்பது சாத்தியமற்றதாகிறது. சரியானதுதான். கூற்று காரணம் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் கீழ்கண்ட இதன் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது அப்படின்னா மக்கள் பேசின மொழிகள் மூலமா தான் மாநிலங்கள் வந்து மறுசீரமைப்பு செய்யப்பட்டுச்சு. ஜேவிபி கமிட்டி, பசலலி கமிட்டி, தார் கமிட்டி, இந்த மாதிரி கமிட்டிஸ்லாம் உருவாக்கப்பட்டு மக்கள் பேசப்படுற மொழிகளின் அடிப்படையில் மாநிலங்கள் வந்து மறுசீரமைப்பு செய்யப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 2003ஆம் ஆண்டு திருத்தம் செய்யப்பட்டது. மாநில ஆளுநரின் ஒப்புதலுடன் மாவட்டத்தில் மனித உரிமை நீதிமன்றத்தை நிறுவ முடியும். மனித உரிமைகள் நீதிமன்றத்துக்கு 7 வருடம் அனுபவம் கொண்ட வழக்கறிஞர் ஒருவர் சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்படலாம். ஆப்ஷன் 1 and 4 வந்து ரைட். மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. மனித உரிமைகள் நீதிமன்றத்துக்கு 7 வருடம் அனுபவம் கொண்ட வழக்கறிஞர் ஒருவர் சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்படலாம். ஆப்ஷன் 1 and 4 ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். குழு. இந்த பக்கம் வந்து சில குழுக்களும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பக்கம் வந்து எதற்காக அமைக்கப்பட்டதுன்னு கொடுத்து எது தவறான இணைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சந்தானம் குழு வந்துட்டு ஊழல் ஒழிப்புக்காக உருவாக்கப்பட்டது.
பல்வந்த்ராய் மேத்தா குழு வந்துட்டு உள்ளாட்சி அரசாங்கத்துக்காக, இந்த எஸ்ஆர் தாஸ் ஆணையமும், சர்க்காரியா கமிஷன் வந்து எதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா மத்திய மாநில உறவுகளுக்காக அமைக்கப்பட்டது. அப்ப ஆப்ஷன் 3 and 4 வந்து தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், லோக்பால் மசோதா முதலில் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட வருடம் 1968. அடுத்ததா, பேராணைகளை அதன் பொருளுடன் பொருத்த சொல்லி சொல்லியிருக்காங்க. பேராணைகளை அதன் பொருளுடன் சரியா பொருத்த சொல்லி சொல்லியிருக்காங்க. கட்டளை நீதி பேராணை வந்துட்டு ஆணையிடல், ஆட்கொணர்வு நீதி பேராணை வந்துட்டு உடலை கொண்டு வருதல், நெறிமுறைப்படுத்தும் நீதி பேராணை வந்துட்டு சான்றளித்தல், தடை செய்யும் நீதி பேராணை வந்து நிறுத்தல். ஆப்ஷன் 3, 4, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாராளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பட்டியல்களை தயாரிப்பது தேர்தல் பதிவு அதிகாரி, எலக்ட்ரோரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கூற்று காரணம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு அல்ல. காரணம் வந்துட்டு அமைப்பு செயல் வந்து சமநிலையானது, ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக உள்ளது. கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரியானது. ஆனா வந்து கூற்றை வந்து காரணம் சரியாக விளக்கவில்லை. இதான் வந்து அடுத்த கொஸ்டின். ஒரு கூற்று காரணம். கூற்று என்னன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு அல்ல. காரணம் வந்துட்டு அமைப்பு செயல் சமநிலையானது, ஒன்றியத்தின் வலிமைக்கு வந்துட்டு சாதகமா இருக்கு. ஆன்சர் என்னன்னா, கூற்று காரணம் ரெண்டுமே சரி. கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தோட நிர்வாக அதிகாரியை நியமிப்பவர் யாருன்னா இந்திய குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மேட்ச் ஆர்டிகல்ஸும் அது எதுக்கான ஆர்டிகல்ஸும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் நம்பர் 156 ஆளுநரோட பதவிக்காலம், ஆர்டிகல் நம்பர் 155 ஆளுநரோட நியமனம், அடுத்த ஆர்டிகல் நம்பர் 157 ஆளுநராக நியமனம் செய்வதற்கான தகுதிகள், அடுத்தது ஆர்டிகல் நம்பர் 161 ஆளுநரோட மன்னிக்கும் அதிகாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாராளுமன்றத்தில் மதிப்பீட்டு குழுவில் எவ்வளவு அங்கத்தினர் இருப்பாங்க அப்படின்னா 30 பேர் இருப்பாங்க. அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான இயல்பு, இந்திய அரசியலமைப்பின் புதுமையான இயல்பு அல்லது புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா டாக்டர் BR அம்பேத்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மதச்சார்பற்ற மக்களாட்சி என்பது பின்வரும் சொற்றொடரில் எது சரியானது? அரசு எந்த ஒரு மதத்தாலும் கட்டுப்படுத்தப்படாது. ஒருவருடைய மதத்தின் மீது அவர்கள் மீதும் பாகுபாடு காட்டும். ஒருவர் எந்த மதத்தை பின்பற்ற விரும்புகிறாரோ அதை கடைபிடிக்கும் உரிமையை அரசு அனைவருக்கும் உறுதி செய்கிறது. ஆப்ஷன் 1ம் 3யும் கரெக்ட். இது வந்து பாகுபாடு காட்டாது. அரசு எந்த ஒரு மதத்தாலும் கட்டுப்படுத்தப்படாது. ஒருவருடைய மதத்தின் மீதும் அவர்கள் மீது பாகுபாடு காட்டும்னு சொல்லியிருக்காங்க. அது காட்டாது. ஒருவர் எந்த மதத்தை பின்பற்ற விரும்புகிறாரோ அதை கடைபிடிக்கும் உரிமையை அரசு அனைவருக்கும் உறுதி செய்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் எது சரியான? இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவுரையின் கடைசி வரி. இந்திய அரசோட சட்ட முகவுரை இருக்கு இல்லையா, அதோட கடைசி வரி என்னன்னு கேட்டிருக்காங்க. இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி ஏற்றி நாட்டிற்கு அளிக்கிறோம். இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம். இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி ஏற்றி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறோம். இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி ஏற்றி தேசத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆன்சர் என்னன்னா, இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறதா சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட 3 கூற்றுகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த சரியான கூற்றை கண்டறிக. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்படாத மரபுகளும் வழக்காறுகளும் ஆகும். தவறு. எழுதப்பட்ட வழக்காறுகளும் மரபுகளும் ஆகும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உரை விளக்கம் செய்யப்பட்ட ஒரு பணுவல். கரெக்ட். 1 and 3 வந்து ரைட். 2 வந்து தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கூற்று காரணம். ஒரு வெளிநாட்டவர் தனது
சொந்த மத நம்பிக்கையை இந்தியாவில் கடைபிடிக்க முடியும். சரி. மத சுதந்திரம் இந்திய அரசியலமைப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவை இந்தியர்களுக்கு மட்டுமல்ல வெளிநாட்டினருக்கும் பொருந்தும். காரணம் ரெண்டுமே சரி. கூற்று காரணத்தை சரியா விளக்குது. கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். திரு ஜெயபிரகாஷ் நாராயணனால் 1977 தொடங்கப்பட்ட அரசியல் கட்சி ஜனதா கட்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அறிவியல் மனநிலையின் வளர்ச்சி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? நம்மளோட அடிப்படை கடமைகள்ல ஆர்டிகல் 51(a) 11 கடமைகள் பட்டியலிடப்பட்டுள்ளது. அதுல 8வது கடமை தான் அறிவியல் மனநிலையின் வளர்ச்சி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆர்டிகல் 51(a)(h). நெக்ஸ்ட் கொஸ்டின். அமைச்சர்கள் குழு மற்றும் கேபினெட் பொறுத்தவரை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்கள்ல எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கேபினெட் அமைச்சர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துறைகளின் தலைவர். அமைச்சர்கள் கூட்டாக சேர்ந்து அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குகிறார்கள். சரியானது. அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் தலைமை ராஜாங்க அமைச்சர் மற்றும் பிரதி துணை அமைச்சர்களுக்கு பங்கு கிடையாது. ஆப்ஷன் 1, 2 and 3. சரி. அடுத்து கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பிற நாடுகளிலிருந்து இந்திய அரசியலமைப்புக்கு பெறப்பட்டவற்றை சரியாக பொருத்த சொல்லியிருக்காங்க. பாராளுமன்ற முறை மக்களாட்சி நம்ம எங்கிருந்து கொண்டு வந்திருப்போம் அப்படின்னா இங்கிலாந்துல இருந்து கொண்டு வந்திருப்போம். இங்கிலாந்து தான் நம்ம ஆண்டிருக்கோம். இங்கிலாந்தோட அந்த வெஸ்ட்மினிஸ்டர் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் அடிப்படை உரிமைகள் அமெரிக்கால இருந்து கொண்டு வந்திருப்போம். நம்ம அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தா நம்ம வீட்டுல எல்லா உரிமைகளும் நம்மளுக்கு கிடைக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள்னு கூட சொல்லுவோம். அது உயர் வழிகாட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கூட்டாட்சி கனடா. நம்மளோட கண்கள் 2 கண்களும் சேர்ந்து கூட்டா ஒரு விஷயத்த பார்க்கும். அப்படின்னா கூட்டாட்சி கனடா. ஆப்ஷன் 2, 1, 4, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் உண்மையான அதிகாரம் யார்கிட்ட பொதிந்து காணப்படுகிறது அப்படின்னா அமைச்சர்கள் குழு, த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றை பொறுத்துக அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள். பொதுவுடைமை கொள்கைகள் என்ன அப்படின்னா ஆண் மற்றும் மகளிருக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குதல். பொதுவுடைமை கொள்கைகள்னா ஆண் மற்றும் மகளிருக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குதல். காந்திய கொள்கைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா சமூக மேம்பாட்டு திட்டம். தாராளவாத கொள்கைகள் அப்படின்னா பொது குடிமை சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோடு. புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னா சுற்றுச்சூழலை மேம்படுத்துதல் மற்றும் காப்பாற்றுதல். ஆப்ஷன் 4, 3, 1, 2. தேங்க்யூ.